உள்ளங்கையில் வரைந்தவரே உசுர. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காப்பதாக. ஆமேன். அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆதாரமாக உபாகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஊருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண நீ நெருங்கும்போது அந்த ஊராருக்கு சமாதானம் என்று கூற வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே எதிரிகள், நண்பர்கள், துன்பம், இன்பம், கவலை, கண்ணீர், கஷ்டங்கள், போராட்டங்கள் இவையெல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனாலும் வினைகள், நம்முடைய பாவ வினைகள் அதோடு தொடர்ந்து வருகிறபடியினால் நம்மால் அவைகளை மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நெருங்கும் பொழுது நம்முடைய எதிரியானாலும் கூட சமாதானம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறிய சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் மிக மூர்க்கமாக கோபத்தோடு என்னை நோக்கி பல்வேறு விதமான குறைகளை, குற்றங்களை கூறுகிறான். ஆனால் மிகவும் அமைதியாக இருந்து, நண்பரே இங்கே வாரும், உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னபோது கூட அவன் அந்த வார்த்தையை, அந்த அன்பு செலுத்துகிற அந்த அன்பை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தான். ஆகவே அவனுக்கு ஏற்பட்ட நிலை கவலைக்கிடமான ஒரு நிலை. ஆகவே இன்றைக்கு நாம் எந்த ஊரைக்கு சென்றாலும், நாம் போராட நினைத்தாலும், நம்முடைய எதிரியை நாம் தாக்க நினைத்தாலும் உனக்கு சமாதானம் என்று கூற வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் லுத்தரன் திருச்சபையிலே ஃபியூனரல் சமயத்திலே அந்த இல்லங்களுக்கு சென்று இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்கிறோம். சீடர்கள் மத்தியிலே தோன்றின உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று சொன்னார். ஆகவே அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புதான் இந்த உலகத்திலே சிறந்த ஒரு பேராயுதம். கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, வாக்குவாதம் இல்லைங்க, அணுகுண்டு எது இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அன்பை விட பேராயுதம் ஒன்றும் இல்லை. இந்த அன்பு செலுத்துவதனால்தான் அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தில் அவர் சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், அப்படி நீ கூறினதினாலே அவர்கள் உன்னை நெருங்கி வந்து உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக கடவுளிடத்தில் அழைக்கப்படுகிறோம். அந்த அன்புக்கு உரியவர்களாக நாம் மாறும் பொழுது அந்த அன்பு அவர்களை நம்மிடத்தில் நட்பாக இணைக்கும் என்பதிலே தவறு இல்லை, மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட அன்பை இந்த நாளிலே நீங்களும் நானும் செய்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொன்ன அந்த வழிகாட்டுதல், யோசனை, ஆலோசனை நம்மிடத்திலும் சொல்கிறார். நமக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நாம் தீங்கு செய்ய நினைக்கிறோமோ, எனக்கு இப்படி செய்து விட்டான் என்று நினைக்கிறோமோ, அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். கண்களை மூடி செபிக்கலாம். இறைமகனை உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடவுளே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய இருக்கிற கோபங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே பிறரை அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறோம். அன்பு செலுத்தும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பூரணத்தை நன்மையாக தருகிறீர். இந்த அன்பை நாங்கள் உலகத்துக்கு நீர் எவ்வாறு சிலுவையிலே வெளிப்படுத்தினீரோ அவ்விதமாக பிறரிடத்தில் அன்பு செலுத்துகிற மக்களாக எங்களை உருவாக்கும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் தூய ஆவியினுடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான நாளிலும் கூட வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை கொண்டாடுகின்ற நாள். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மும்பையில் நடத்த அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு கூட்டத்திலே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை தொடங்கினார். இதனைத்தான் ஆகஸ்ட் புரட்சி என்று கொண்டாடப்படுகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயிலே 1942 இந்த நாளை நினைத்தார்கள். இந்த நாளுக்காகவும் நாம் இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்தை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே அதற்காகவும் செபிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.